டிவைன் 7 டிவைன் சிங்கர் ஃபைனலில் வெற்றி பெற்ற 7 பேரோட பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் 3 பேர்கிட்ட பேசிட்டோம். மீறி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்கிட்டையும் பேச போகிறோம். பேசலாமா? இப்போ யார் வராங்கன்னு இப்போ பார்த்துடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல, மகிழ்ச்சியா இருக்குது. டிவைன் 7ல ஒரே ஆண்மகனா நம்ம தம்பி இருந்தாப்புல. அது மிகப்பெரிய பெருமையா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க அன்பர்களுக்கு. என் பேர் ஸ்டூவர்ட். என்னோட பேர் வினோத்குமார். என் பேர் சுப்ரியா ஃபாதர். நாங்க இங்க ஆவடி பருத்திப்பட்டு மினேர்பானை ஆலயத்துல இருந்து. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் டிவைன் சிங்கர் ஃபைனல் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இருக்கு. ஏன்னா சர்ச்லலாம் என்ன சொன்னாங்க, இல்லை நீங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க? சர்ச்ல கூட பேசாதவங்க டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பாடினேன், எல்லாரும் பிளஸ் பண்ணாங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்தாங்க. சூப்பர் சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். பேரண்ட்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபாதர், எங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் ஃபாதர். இது எங்களோட பங்கு தந்தை ஃபாதர் வீகன் மனுவேல் ராஜ். அவர் அந்த ட்ராஃபி, சர்டிபிகேட், அப்புறம் கிட்டார், இந்த டென்னிஸ் திண்டல் தேவா ஸ்கெட்ச் பண்ண கிட்டார் எல்லாமே பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பங்கு மக்கள் எல்லாரும் அவரே அவர் கையால கொடுத்து, அது இப்போ இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகளோட டேலண்ட் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு கிட்ஸ் போய ஸ்டார்ட் பண்ணிருக்காரு எங்க ஃபாதர். வாவ், சூப்பர் சூப்பர். இது ஒரு நோட்டபிளான ஒரு பாயிண்ட். எங்களுக்கு அதுல ரொம்ப பெருமை, எங்க மூலியமா அது தொடர்ந்ததுல. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. சகோதரி நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க பயங்கர ஆர்வமா இருந்தீங்க தம்பியை கூட்டு இங்க சொல்லுங்க. யூடியூப் நோட்டிபிகேஷன்ல தான் நம்ம டிவைன் சிங்கர் காம்படிஷன் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிய வந்தது. ஸோ அது வழியா ஆரம்பிச்சது நல்ல ஒரு பிளெஸிங்கா இருந்தது. ஜஸ்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்ல தான் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு ஸோ காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணோம். லக்கிலி காட்ஸ் கிரேஸ் அது நல்ல ஒரு தூண்டுதலா இருந்தது எங்களுக்கு. மெயினா அவன் ஸ்டூவர்ட் பாடத்துக்கு ஆரம்பிச்சதுக்கு காரணம் எங்களோட ஃபாதர் ஒருத்தர் பேரு ஃபாதர் ஜோ ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம சேக்ரட் செமினரியோட ரெக்டர் அவரு. அவரு தான் ஸ்டூவர்ட் அவர் ஸ்டூவர்ட் கீபோர்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியும். அப்போ ஸ்டூவர்ட் கீபோர்ட் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, பட் நீ கூடவே சேர்த்து பாடணும்னு சொல்லி அவருதான் துவக்க ஆரம்பிச்சு விட்டது. சூப்பர் சூப்பர். மாதா டிவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுல என்ன தோணும் சொல்லுங்க. ஃபாதர், மாதா டிவி என்னோட டிராவல் பார்ட்னர். நான் மாதா டிவிக்கு அங்க வரும்போதே இந்த பாயிண்ட சொல்லியிருந்தேன். நாங்க எங்க வீட்டுல டிவியே ஓடாது ஃபாதர். ஏன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். மார்னிங் 7 o'clock கிளம்புனா நைட் 9 o'clock தான் வரும். ஸோ நான் ட்ரெயின்ல போற அந்த 1.5 hours யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மாதா டிவி ரெகுலரா பாக்குறது உண்டு. எஸ்பெஷலி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அது ரொம்ப என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம். அண்ட் காலையில எழுந்த உடனே யூடியூப்ல பாக்குற அந்த நோட்டிபிகேஷன் தினம் ஒரு திருப்பாடல் ஃபாதர். அது எங்களுக்கு அது ஒரு ரெகுலர் ஒரு ரொட்டீனா ஆயிடுச்சு. அது படிச்சுட்டு தான் எங்களோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வினாவிடைன்னு ஒண்ணு அனுப்புவேங்க ஃபாதர். ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க. அந்த வினாவிடைக்கு கேள்விக்கு ஆர்வத்துக்கு அந்த பைபிள் அப்பதான் தொடக்க ஆரம்பிச்சோம். பைபிள் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ இது மூலியமா ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, நம்ம சென்னை டயசிஸ்ல கண்டக்ட் பண்ற அந்த பைபிள் வினாவிடை போட்டியில இப்ப நான் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்றேன் ஃபாதர். இது மூலியமா ஸோ ரெகுலரா நாங்க அந்த அப்புறம் அடரேஷன் ஃபாதர் 11 o'clock அடரேஷன் அது மிஸ் பண்ணாம என்னோட பிரேக் டைம்க்கு கரெக்டா அது மேட்ச் ஆகுறதுனால அது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துறது. ஓகே. நானும் ஃபாதர் ஆக்சுவலி எனக்கும் மார்னிங் டே காலையில் எழுந்து வந்தாலும் டிவி ஆன் பண்ணுவோம். ஜஸ்ட் கடவுள் வணக்கம் போடுவோம் மார்னிங். ஸோ அது என்னோட ரொட்டீன். மார்னிங் கடவுள் வணக்கம் பார்ப்பேன். நைட் தூங்க போட்டு முன்னாடி குட் நைட் டாக்ஸ் அதுவும் நல்லா இருக்கும். சில டைம் ஆலயம் அறிவோம், சில நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ச்சஸ் எல்லாம் பற்றி பேசுவாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் பார்க்கறதுக்கே. அது இந்த 3 ப்ரோக்ராம்ஸ்ல நான் அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பார்க்கறது. சூப்பர். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப ஸ்டூவர்ட்டோட டேலண்ட் வெளியே தெரிஞ்சதுக்கு ரீசன் மாதா டிவி தான் ஃபாதர். ஸோ எல்லா பசங்க பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கணும் மாதா டிவி பார்க்கறது. அண்ட் வேட்டிகன் டாப் 10ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ரொம்ப ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் கூட அது நிறைய வருது நம்ம சர்ச் இப்ப சம்பந்தப்பட்டது.
சோ அதெல்லாம் பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கணும் பசங்களை பார்க்க வைக்கிறதுக்கு. சூப்பர் So, எங்களை சூப்பர், மாதிரி அவங்களும் பயன்பெறுவார்கள். வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். ஆராத மனதுன்னை ஆற்றிடுவாள், அன்னை தீராத துய கண்ணை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தாராக என்றுமே மாற்றிடுவாள். தாராக என்றுமே மாற்றிடுவாள். இறைவிரா சகாயமாதா இணையிலா வேதமாதா கவிதை தீர்ப்பாள் பகலுமை சேர்ப்பாள் நிலந்துமை சேர்ப்பாள் நிலந்துமை சேர்ப்பாள். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. நல்ல அடுக்கம்லாம் கொடுத்து அழகாக பாடினேன், கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கு எனக்கு. ஸோ இன்னும் வளர வாழ்த்துக்கிறேன். சிறப்பாக ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர்